திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் தற்போது சங்ககால நகரமாகிய காவேரி பூம்பட்டினம், தற்போதைய பூம்புகாருக்கு அருகில் அமைந்துள்ள பட்டினத்தடிகளாரின் அவதார தலமாய் விளங்கும் திருப்பல்லவனேஸ்வரம் சிவாலயத்தை கண்டு தரிசிப்போம். காவேரியாறு தன் நீண்ட நெடிய பயணத்தை முடித்து கொண்டு வங்கக்கடலில் இரண்டர கலக்கும் இடமே காவேரி புகும்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு, பின்பு காவேரி பூம்பட்டினம் என்று மாறி முடிவில் பூம்புகார் என்று மருவி அழைக்கப்படுகின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரை கிராமத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்த திருப்பல்லவனேஸ்வரம் சிவாலயம் தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை ஸ்தலங்களில் 10வது ஸ்தலமாகும். 1000 ஆண்டுகளை கடந்த இந்த சிவஸ்தலத்தை பல்லவ மன்னர்கள் நிர்மாணித்து வழிபட்டு வந்தமையால் திருப்பல்லவனீஸ்வரம் என்று பெயர் பெற்றது. செல்வத்தின் அதிபதியான குபேரன் பட்டினத்தாராக இவ்வூரில் அவதரித்து பெரும் மன்னர்களுக்கே நிதி தரக்கூடிய செல்வ வளத்துடன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து பின்பு சிவபெருமானின் திருவருளால் பெரும் துறவு நிலையை அடைந்தது இத்தலத்தின் தனி சிறப்பாகும். இத்தலத்தில் அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மை உடனுரை பல்லவ வனநாதர் சுயம்புலிங்க மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இத்தலத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது கிடையாது. பட்டினத்தடிகளாருக்கே ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் 12 நாள் அடியார் உற்சவம் என்ற பெயரில் விழா நடத்தப்படுகின்றது. இவ்விழாவில் 10வது நாளில் இறைவனோடு பட்டினத்தடிகளார் இரண்டர கலந்து முக்தி பெறும் நிகழ்வு சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. இத்தலத்து இறைவன் மீது திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த தேவார பதிகம் பரசுபாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவனீஸ்வரத்து அரசு பேணி நின்றார் இவர் தன்மை அறிவாரார் பட்ட நெற்றியர் நட்டமாடுவார் பட்டினத்துறை பல்லவனீஸ்வரத்து திட்டமாயிருந்திடுவார் இவர் தன்மை அறிவார் யார் பவளமேனியர் திகழும் நீற்றினர் பட்டினத்துறை பல்லவனீஸ்வரத்து அழகராய் அமர்ந்திருப்பார் இவர் தன்மை அறிவார் யார். ஆலய வெளிப்பிரகாரத்தில் பட்டினத்தாருக்கு தனி கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மேற்புறத்தில் பட்டினத்தாருக்கு இறைவனே மருதவாணன் என்ற திருப்பெயரோடு மகனாக வந்து அவதரித்த அற்புத நிகழ்வு சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பல்லவனம் பட்டினத்தடிகளார் அவதரித்த தலத்திலே சிவத்தொண்டு செய்யக்கூடிய ஐயா அவர்கள். ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா? கலிபெருமாள். எத்தனை ஆண்டுகளமா ஐயா இங்கே நீங்கள் சேவை செய்கிறீங்க? 1917 சாயவனம் பார்த்தோம். இப்போ 4 வருஷம் இங்கே மாற்றி போட்டாங்க. சரிங்க ஐயா. சாயவனம் பல்லவனம். அப்படிங்களா ஐயா? 17 தப்பாச்சு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இங்கே ஒரு ஆள் இல்லைங்க, அதனால எல்லாம் இங்கே போட்டாங்க. இந்த ஆலயத்தின் விசேஷ நாட்கள் இப்போ பௌர்ணமி பிரதோஷ பூஜைகள்லாம் நடக்குதா? பிரதோஷம்லாம் உண்டு. ஆடி மாதத்தில் பட்டினத்தார் குரு பூஜை நடக்குதுங்களா? பிரதோஷம் ஆடி மாதம் திருவிழா. ஆடி 13லேருந்து இந்த வருஷம் 13ஆம் தேதி வந்துட்டு. சரிங்க ஐயா. திருவிழா இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடக்க போகுதுங்களா? பத்திரிக்கைலாம் இருக்கு. இல்லை இருக்கு பத்திரிக்கை. ஆனால் வந்து பணம் இது வரல. அப்படிங்களா? சரிங்க ஐயா. சரிங்க. இத்தலத்தில் இறைவன் பட்டினத்தடிகளாருக்கு மகவாக தோன்றி திருவிளையாடல் புரிந்து அவருக்கு இருந்த உலகப் பொருட்கள் மீதான பட்டினை நீக்கி முக்தி பேறு அளித்தமையால் இங்கு அழகான அறிவான குழந்தை பிறந்திடவும் உலகப் பொருட்கள் மீதான பற்றுகள் நீங்கிடவும் பக்தர்கள் இறைவனை வேண்டி செல்கின்றார்கள். பட்டினத்தடிகளாரின் அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருப்பல்லவனேஸ்வரம் சிவாலயம் தற்போது திருப்பணி செய்யப்படாமல் முறையான பராமரிப்பின்றி காணப்படுகின்றது. விரைவில் அரசு அறநிலையத்துறையினர் இந்த ஆலயத்தை சீரமைத்து திருப்பணி செய்து குடமுழுக்கு விழா நடத்த வேண்டும் என்று இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சிவனடியார்கள் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். தலங்கள் தோறும் யாத்திரை செய்யும் அடியார் பெருமக்கள் திருவண்ணாமலை, திருப்பதி, திருச்செந்தூர் போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட தொன்மை சிறப்பு வாய்ந்த தலங்களுக்கு சென்று வழிபட்டு அதன் சிறப்புகளை உலகறிய செய்தல் வேண்டும்.
அம்மா இந்த உங்கள் திரு பேர் என்னம்மா பேர்? உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சாத்தம்மை, ஐயனார் பேர். இங்கே இந்த பட்டினத்தார் ஆலயத்தில் எவ்வளோ காலமாக தொண்டு செய்கிறீங்க? நான் வருஷம் ஒரு 10 நாள் செய்வேன், அவ்வளோதான். அப்படிங்களாம்மா? சரிம்மா. இங்கே தான் இருக்கீங்களா உங்கள் ஊர்? இப்போ நீங்கள் தங்கியிருக்கிறது இங்கே தானே? இந்த 10 நாள் வேலை செய்யல, கோயிலில் தங்கலாம், அப்புறம் ஊருக்கு போயிடணும். எந்த ஊர்மா நீங்கள்? நான் மதுரை. அப்படிங்களாம்மா? சரி. இந்த பல்லவவனநாதர் ஆலயத்தின் திருக்குளம், இந்த திருக்குளம் கூட பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப குப்பையும் பாசி படர்ந்து காணப்படுது. இப்படிப்பட்ட ஆலயங்களை அறநிலைத்துறையினர் உடனடியாக திருப்பணி செய்து மக்களின் வழிபாட்டிற்கு பயன்படும்படி செய்தல் வேண்டும். சிவாலயத்திற்கு பின்புறம் உள்ள சாலையில் போனால் பட்டினத்தார் ஐயா அவர்கள் அவர் தாயாரை தகனம் செய்த தகனமேடை இருப்பதாக சொன்னாங்க. அதுக்கு நம்ம போகிறோம். பல்லவனீஸ்வரம் சிவாலயத்திற்கு பின்புறத்தில் பட்டினத்தடிகளார் அவர் தாயாரை தகனம் செய்த தகனமேடை இருந்த இடத்தில் சிறு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அதான் நம்ம பார்க்குறோம். ஓம் நம சிவாய. காதற்ற ஊசியம் வாராது காணும் கடைவழிக்கே மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன் வேதாவும் கைதளித்து விட்டானே நாதா இருப்பையூர் வால் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையூரில் வாராமல். ஓம் நம சிவா. பட்டினத்தடிகளார் தாயாருக்கு தகனகிரியை செய்கையில் பாடிய 10 பாடல் வரிகள். ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்யவிரு கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினி என்று தொடங்கும் இந்த பாடலை பாடிதான் அவர் வாழை மட்டையை கொண்டு தன் தாயாருக்கு தகனம் செய்தார். அப்படிப்பட்ட இடம். அவர் துறவியாக பிறகு கூட அவர் தாயார் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால இந்த ஊரை விட்டு போகாமல் இங்கேயே இருந்து தாயாரின் இறுதி காரியத்தை முடித்து தான் இங்கேருந்து அவர் துறவியாக பல ஆலயத்துக்கு சென்றார். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் இது. அவர் வாழ்ந்த காலம் 10ஆம் நூற்றாண்டு தொடக்கம். காவேரி பூம்பட்டினம், பல்லவனீஸ்வரம். இவருடைய தந்தையார் பெயர் சிவனேசர், தாயார் ஞான கலாம்பை. மனைவி சிவகலை அம்மையார், மகன் மருதவாணர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் பட்டினத்தடிகள் திருவடிகளே சரணம். வாழ்க வையகம், ஓங்குக நம் ஆன்றோர்களின் அழியா திருப்புகழ். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.